கொதிக்கிற தண்ணியில் தக்காளியை போட்டு வேக வச்சு ரசம் செஞ்சுருக்கீங்களா? இல்லைன்னா இப்போவே செஞ்சு பாருங்க. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். பருப்பு இல்லாத தக்காளி ரசம் தண்ணியிலே வேக வச்சு செய்ய போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இன்னைக்கு 4லேருந்து 5 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியோட நடுவில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் புளி எடுத்து இதில் ஊற வச்சுக்கலாம். சூடான தண்ணியில் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இது ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். மேலே இருக்கக்கூடிய தோல்லாம் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரஃபாகவும் அடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறந்தாலும் ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கனால இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம எந்த தண்ணி வேக வச்சோமோ அந்த தண்ணியிலேயே இந்த தக்காளி விழுத சேர்த்துக்கணும். தண்ணி உங்களுக்கு போதும் அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னாக்கா மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு, புளிக்கரைசல் எல்லாம் சேர்த்துட்டு இதில் இப்போ பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் 3, 4 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் 15 பல் பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, பெருங்காய பொடி சிறிதளவு சேர்த்துக்கணும். அது வீடியோவில் விழுகலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே இதில் சேர்த்துக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னாக்கா இந்த தக்காளி ரசம் கொதிக்கக்கூடாது. மேலே பார்த்திங்கன்னா நுர கூட்டின மாதிரி வரும் பாருங்கள். அந்த சமயத்தில் இது மேலே மல்லித்தலை கார்னிஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பச்சையாக தக்காளியை சேர்க்குறதுக்கும் இது போல் வேக வச்சு சேர்க்குறதுக்கும் ரசம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப வித்தியாசப்படும். டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.